ஸ்ரீ குருப்யோ நமஹ. என் அன்பிற்கினிய நேயர்களே, நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே குருவாரமான இன்று நாம் தொடர்ந்து வியாழக்கிழமை அதுவுமா எல்லா குருமார்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வழிபாட்டை செய்கிறோம். ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வம், குருவிற்கு பிறகுதான் தெய்வம் என்று தெய்வமே அப்படி ஒரு கட்டளையிட்டிருக்கிறது. போன வாரம் ரொம்ப அழகாக நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாளையும் ராமானுஜரையும் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் குரு தத்தாத்ரேய பகவான். இந்த தத்தாத்ரேயர் என்பவர் யார்? இவருக்கு என்ன அவ்வளோ விசேஷம்? ஏன் இவரை நம்ம வழிபடணும்? ஏன் இவரை நம்ம குருவாக ஏற்றுக்கணும்? அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தத்தாத்ரேயர் தோன்றிய வரலாறு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். குரு தத்தாத்ரேயர். தத்தா என்றால் கொடுப்பவர் என்று பொருள், அதாவது அள்ளி கொடுப்பவர் என்று பொருள். இந்த தத்தாத்ரேயர் யாருன்னா, முன்னொரு காலத்திலே அத்ரி முனிவர் என்ற ஒரு தவ வலிமை மிக்க முனிவர் வாழ்ந்தார். அவருடைய மனைவி அனுசுயா ரொம்ப பதிவிரதன்னா, அப்பேற்பட்ட ஒரு தர்ம பத்தினியை உலகத்தையே நம்ம பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பத்தினி, பதிவிரதை. அவளுடைய அந்த பதிவிரதத்தை சோதிக்க வேண்டி மேலே இருக்கும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருக்கும் ஒரு ஆசை வந்துடுது. என்ன இவ அவ்வளோ பதிவிரதன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்ம மும்மூர்த்திகளும் அவளை பற்றியே ஸ்லாகிக்கிறாங்க, எங்கே டெஸ்ட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, நேர பிரம்மா விஷ்ணு சிவன்கிட்ட போகிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை காக்கும் இந்த திருமூர்த்திகள்கிட்ட போயிட்டு, என்ன அனுசுயா பற்றி அவ்வளோ ஸ்லாகிக்கிறீங்க, என்ன அவ்வளோ பெரிய பதிவிரதையா, எங்களோட பெரிய ஆளாவ அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் 3 பேரும் போயிட்டு அவளுடைய பதிவிரதன்னு சொல்கிறீங்கல்ல, அப்பேற்பட்ட ஒரு இதை நாங்களும் பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் தேவையில்லாத வம்பில் மாட்டுறீங்க, இது உங்களுக்கு தான் சிக்கலில் முடியும்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஆதி பராசக்தியோட அம்சம், நாங்கள் அனுசுயா ஆசீர்வதிக்க தான் நாங்கள் இதை இது பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி 3 பேரும் போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் முனிவர்களாக மாறுவேடம் கொண்டு நேராக அனுசுயாவின் குடிலுக்கு போகிறாங்க, அத்ரி முனிவரோட குடிலுக்கு. அப்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சன்னியாசிகள், யோகிகள், முனிவர்கள் எல்லாம் பரஸ்பரம் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று உணவருந்துவது வழக்கம். அப்படி உணவருந்தும் பொழுது இந்த முனிவருடைய மனைவி ரொம்ப பக்தியோட சிரத்தையோட உணவு பரிமாறணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் அந்த காலத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் நேராக அத்திரி முனிவரோட குடிலுக்கு வந்துட்டு, அத்திரி முனிவர் இல்லாத சமயம் இவங்க 3 பேர் வராங்க. 3 பேர் அனுசுயாட்ட எங்களுக்கு பசிக்கிறது, நீங்கள் உணவு பரிமாறுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஐயோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சொல்லி படபட தடபுடலாக உணவு அவங்க சமைக்கிறாங்க. அப்போது இவ சொல்கிற அனுசுயா முனிவர்களே, தவ வலிமை மிக்க முனிவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டபடி நலபாக இல்லைனாலும் நல்ல நீங்கள் பசியாடுற மாதிரி ஒரு நல்ல உணவை நான் சமைச்சிருக்கேன். நீங்கள் 3 பேரும் தயவு கூர்ந்து இருந்து அன்னதானம் சாப்பிட்டு போகணுன்னு மனமாற வேண்டா. அப்போ அந்த 3 பேரும் வந்தவங்க அந்த மேலே துர்கா லக்ஷ்மி சொல்லி கொடுத்த மாதிரி, நாங்கள் சாப்பிட்றோம்மா, ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? முனிவர்கள் யோகிகள்லாம் கண்டிஷன் போட்டே பார்த்தேன். இல்லை நீ இப்படி பண்ணினா தான் நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவங்க 3 பேரும் அனுசுயாவை பார்த்து, பிறந்த மேனியோடு நீ எங்களுக்கு பரிமாறினா நாங்கள் உணவு அருந்துவோம். முனிவர்கள் வீட்டுக்கு உணவு அருந்தாமல் போனால் ரொம்ப பாவம். அதே நேரத்தில் முனிவர்கள் கேட்குற மாதிரி அனுசுயாவும் பண்ண முடியாது. ஏன்னா அனுசுயா எப்பேற்பட்ட பதிவிரதை, தன்னுடைய முனிவர் அத்ரி முனிவரே நினச்சி உருகக்கூடிய மகா தர்ம பத்தினி. உடனே என்ன பண்ணுறா, ஐயோ என்னடா சோதனை இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மனசார அத்ரி முனிவரை வேண்டா. முனிவர் ஞான திருஷ்டியில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. உடனே என்ன பண்ணுறா, அவரோட சக்தியில் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் பச்சை குழந்தையாக மாறிடுறாங்க. அப்படியே பச்சை குழந்தையாக மாறினா என்னங்க ஆகும்? குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்போம்? அந்த மாதிரி 3 பச்சை குழந்தைங்களையும் தன் மார்போடு அணைச்சி பாலையும் உணவையும் அனுசுயா கொடுக்குறா. எப்பேற்பட்ட பதிவிரதை பாருங்கள். அவள் வேண்டா சாமிக்கிட்ட. உடனே 3 பேரும் குழந்தைகளாக மாறிடுறாங்க. யார்? பிரம்மா விஷ்ணு சிவன்.
3 பேரும் குழந்தையா மாறி அனுசையா மார்லையும் வயிற்றுலையும் ஏறி குதிச்சு விளையாடுறாங்க. இவங்களுக்கு துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னடா அது, நம்ம ஒன்று நினச்சோம் ஒன்று நடந்துச்சு, இப்போ எப்படி இவனுக்கு சுயரூபம் திருப்பி கிடைக்கிறதுன்னு சொல்லி 3 பேரும் கையெடுத்து 3 பேரும் வந்து ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அனுசூயாவோட பதிவிரதையை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்கள் கணவங்களோட உருவத்தை திருப்பி கொடுங்க. ஏன்னா அவங்க குழந்தையா மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் நின்று போய்டுறது. ஸோ உலகமே ஸ்தம்பிக்கிறது. உடனே அத்திரி முனிவர் வந்து மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து அவங்க 3 பேருக்கும் அந்த திருமூர்த்திகளுக்கு உண்டான பழைய உருவத்தை கொடுக்குறாங்க. அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் அளவில்லா சந்தோஷம். எப்பேற்பட்ட ஒரு பதிவிரதடா, நம்ம வந்து அந்த கண்டிஷன் போட்டு அவள் வந்து வேண்டிண்டு நம்ம 3 பேருமே குழந்தைகளாக மாறி அவளை தாயாக நினச்சி நம்ம இது பண்ணியிருக்கோமே, இதோட ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அப்போ வரம் கொடுக்குறார். உனக்கு இந்த ஜென்மத்திலேயே நான் மகனாக பிறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை மகாவிஷ்ணு அம்சமான குழந்தை, மகாவிஷ்ணு அம்சமோடு மட்டுமல்ல, பிரம்மா சிவன் இவர்கள் 2 பேர் அம்சமும் சேர்ந்து மும்மூர்த்திகளின் அம்சமாக இந்த குழந்தை வளரும் என்று அனுசூயாவுக்கு சத்தியம் செய்துவிட்டு கிளம்புகிறார்கள். நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக அனுசூயாவும் அத்திரியும் வாழ்கிறார்கள். அப்பொழுது அனுசூயா கர்ப்பமாகிறாள். அப்போ சொன்ன மாதிரியே 3 தலை 6 கைகளோட குழந்தை பிறக்கிறது. யார்? அவர்தான் தத்தாத்ரேயர். பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளின் அம்சமாக 3 தலைகளோடு 6 கைகளோடு கமண்டலத்தோடும் சங்கு சக்கரத்தோடும் சூலாயுதத்தோடும் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரே சந்தோஷம் முனிவருக்கு. ஆஹா, என்ன இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு. அதாவது ஒரு தெய்வமே, திருமூர்த்திகளே வந்து நம்ம குழந்தையாக பிறந்திருக்காங்க, நம்ம எவ்வளோ புண்ணியம் எடுக்கணும்னு சொல்லி மனதார வேண்டுறாங்க. அந்த தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாருன்னா குழந்தைங்களோடையே வளர்கிறாரு. ஆனால் மற்ற குழந்தைங்கள்ட்ட வித்தியாசமாக இருக்கார். எப்படின்னா காட்டில் திரிகிறாரு, மேட்டில் ஓடுறாரு, காய் கனிகள் இதெல்லாம் சாப்பிட்றாரு. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஆச்சாரியன் வந்து காட்டில் போய் தவம் பண்ணால் எப்படி அந்த மாதிரி வளர்கிறாரு. 4 வேதங்களையும் கரைத்து குடித்த வேத விற்பனராக இருக்கார். ஏன்னா எப்படி வேதங்களை கற்காமல் இருப்பார்? வேதத்தை வகுத்து கொடுத்த அந்த வேத நாராயணனே அம்சமாக பிறந்திருக்கும் கடவுள். அதே போன்று 4 மறை போற்றும் வேத கடவுளாகிய சிவபெருமான் அம்சம். அதே போன்று பிறப்பினை எடுத்து வேதத்தை எழுதிய பிரம்மதேவனால் பிறக்கப்பட்ட சொரூபம். ஸோ இந்த திருமூர்த்தியும் சேர்ந்து உருவான இந்த குழந்தை அத்தனை ஞானத்துடனும் கம்பீரத்தோடு குழந்தை உருவாகிறது. இந்த குழந்தை வளரும் பொழுது அதெல்லாம் பாருங்கள், இந்த தத்தாத்திரேயர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். என்ன காரணம்னா, இவர் பிறந்தது வந்து கர்நாடக மாநிலத்தில். ஸோ இந்த நார்த்து சைட்லேயும் கர்நாடக மாநிலத்தில் இவருக்கு வழிபாடு ஜாஸ்தி. எப்படின்னா இவருக்கு கீழே வந்து 4 நாய் இருக்கும் ஆக்சுவலாக, வாகனம். அந்த 4 நாய் என்னென்னா 4 வேதங்கள், ரிக் யஜு சாம அதர்வனம். நேயர்களே, குரு தத்தாத்திரேயரை யார் வழிபட்டாலும், குறிப்பாக பெண்கள் 9 வாரம் வியாழக்கிழமை அதுவுமா நல்லா குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துக்கொண்டு, தத்தாத்திரேயருக்கு வந்து எது விசேஷம்னா வில்வம் துளசி 2மே. ஏன்னா விஷ்ணுவோட ஸ்வரூபம், சிவனுடைய ஸ்வரூபம். ஆகவே வில்வமும் துளசியும் கலந்த அர்ச்சனையை பண்ணி நீங்கள் சோத்திரத்தை படித்து நெய்வேத்தியம், அவருக்கு பிடிச்சது வந்து ரொம்ப வந்து பால் பாயசம், அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் வெல்லம், இதை 3ஐயும் படைத்து கற்பூரம் காட்டி தத்தாத்திரேயருடைய காயத்ரி 21 முறை ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே திகம்பராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். மீண்டும் சொல்கிறேன், ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே திகம்பராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். இதை 21 முறை பக்தியுடன் சொல்லுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை உங்களுக்கு. அதே போன்று வேலையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது டெம்பரவரியாக இருக்கிற ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். தத்தாத்திரேயர் இதெல்லாம் கொடுக்குற கடவுள். ஏனென்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த திருமூர்த்தியின் அம்சமாக விளங்கிய இந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குருஸ்தானத்தை அடைந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய குருவாக காட்சியளிக்கிறார்.
இங்கு இருக்கும் அனைவர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். அதாவது சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இல்லை, ஆனால் வேலூரிலே தன்வந்திரி பீடம் இருக்கிறது. அந்த தன்வந்திரி பீடத்திலே தத்தாத்திரேயர் சன்னதியும் அனுசுயா சன்னதியும் அத்திரிமுனிவர் சன்னதியும் இருக்கிறது. அதே போன்று நாகர்கோவிலிலே வெகு பிரசித்தி பெற்ற சுசீந்திரம், எங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் தெரியுமா, சுசீந்திரம் ஆஞ்சநேய சுவாமி, அந்த ஆஞ்சநேய சுவாமி இருக்கின்ற இடத்திலே தானுமாலய சிவன், அவர்தான் தத்தாத்திரேயர் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாடி வச்சுன்னு இருப்பார் அந்த ஒரு சிவன் ஒண்டி, எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி தாடியோட ஒரு லிங்க வடிவில் இருப்பார். அது தத்தாத்திரேயரின் அம்சமாக விளங்குகின்ற ஒரு கோவில். ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவன் திருமூர்த்தியின் கடைக்கண் பார்வை நம் மீது விழ நீங்கள் அனைவரும் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இப்போது சந்தான பாக்கியம், டெம்பரவரி ஜாபை வந்து ஒரு பர்மனெண்ட் ஆக்கி வேலையில் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது இப்போ எப்படி சொல்லலாம், சார் அடுத்த மாதம் வருது சார், அநேகமாக லே அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ரீஃப்ரெஷ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும். கம்பெனி வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் ஒரு 20 பேர் தூக்குற மாதிரி இருக்காங்கன்னு போது நமக்கு அப்போல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்ம அதை நம்பி வீடு வாங்கியிருப்போம், அதை நம்பி கார் இஎம்ஐயில் வாங்கியிருப்போம், அதை நம்பி கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது என்ன ஆகும், தூக்கி வாரி போடும் நமக்கு. ஐயோ எப்படா இஎம்ஐ ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா ஒரு மாதம் பேங்க் இஎம்ஐ கட்டினாலே சிபில் ட்ராப் ஆகணுவான், அதுன்னுவான் இதுன்னுவான், இவ்வளோ தலைவலி. இத்தனை உபத்திரவங்களும் இல்லாமல் வாழ்க்கை சீரான நிலையில் செல்ல, உங்களோட வேலை ஸ்டெபிலிட்டி, உங்களது வேலை நிரந்தரமாகி நீங்கள் நல்ல முறையிலே வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு திளைக்க இந்த தத்தாத்திரேயரின் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே வியாழக்கிழமை கோவிலுக்கு செல்லும் வசதி உள்ளவர்கள் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யுங்க. அழகாக அவருக்கு பிடித்த வில்வம் துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி, எப்போவுமே கோவிலுக்கு ஒன்று பண்ணுங்கள். ஒரு வழிபாடு நீங்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், குருகிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணாதீங்க, குரு பேர்லேயே பண்ணுங்கள். அவர் ஆச்சாரியர் கேட்பார், யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை குரு பேருக்கே பண்ணுங்க. ஏனென்றால் அந்த குருவிற்கு செய்யும் அர்ச்சனை, நம்முடைய பிரார்த்தனை எல்லாமே குரு மகிழ்ந்து நமக்கு கேட்டதை கொடுத்து நம்மை நல்ல முறையில் வைப்பார் என்று நம்பப்படுகிறது. அதே தான் இந்த தத்தாத்திரேயரும். இந்த குரு தத்தாத்திரேயரை வழிபட இன்னொன்று என்ன தெரியுமா உங்களுக்கு, சகல வித்யா கர்வம். நிறைய பேர் தெரியும், பா படிச்சிருக்கான்ப்பா அதான்ப்பா அவ்வளோ கர்வம், என்ன படிப்பு படிச்சிருக்கான்ப்பா, பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான்ப்பான்னுவாங்க. அந்த ஞானம், விஸ்டம், ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று சொல்வார்கள். இன்றைக்கி கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கி வந்து இசைத்துறை மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலையும் கற்றவர்க்கு சென்றபிடெல்லாம் சிறப்பு என்று பழமொழி இருக்கிறது. அந்த மாதிரி எங்கெல்லாம் படித்தவங்க இருக்கீங்களோ, நல்ல இன்னும் மேன்மேலும் கல்வியில் சிறந்து விளங்க, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் வந்து வகிக்க, ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாதிரி அதிலெல்லாம் சிறந்து விளங்க தத்தாத்திரேயரின் வழிபாடு உங்களுக்கு மிகவும் மிகவும் அவசியம். மாதா பிதா குரு தெய்வம். அதனால்தான் வியாழக்கிழமை நான் என்ன சொல்கிறேன், வியாழக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு குருமாரை தேடி போங்க. நம்ம பார்த்துட்டே வரோம், ராகவேந்திர சுவாமியை பார்த்தோம், அடுத்த வாரம் அருட்பிரகாச வள்ளலாரை பார்க்க போகிறோம். என்ன பிரமாதம் தெரியுமா, ஐயோ ராமலிங்க சுவாமிகள் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று உலகிற்கு தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நெறிப்படுத்தி தினமும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற வழக்கத்தை இந்த உலகுக்கு உயிரூட்டியவர். பசி இல்லாமல் ஒத்தனை இருக்கக்கூடாது. அதே தான் பாரதி, தனி ஒருவனுக்கு உணவில்லையினால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த மாதிரி பாரதியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் என்னன்னா, ராமலிங்க சுவாமியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் பாரதியாரது. அருட்பிரகாச வள்ளலார் அவர் சொன்னது என்ன, தனித்திரு விழித்திரு பசித்திருனா எப்பவும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ இரு, சந்தோஷமா இரு, எல்லாரையும் மகிழ்வித்து நீ மகிழ், அதில் தான் சந்தோஷம். சந்தோஷத்தில் மிகுந்த சந்தோஷம் எதுன்னா, அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் நமக்கு மிக மிக சந்தோஷம். இந்த மாதிரி வேத மகான்களும் பெரிய பெரிய விற்பனர்களும் பெரிய பெரிய குருமார்களும் அவதரித்த ஆன்மீக பூமி நம்முடைய பாரத பூமி. ராகவேந்திர சுவாமியை பார்த்தோம், ஆதிசங்கரரை பார்த்தோம், ராமானுஜரை பார்த்தோம், சாய்பாபாவை பார்த்தோம். இதே தான் இந்த தத்தாத்திரேயரோட மறு அம்சம்தான் கிருஷ்ண ராம சிவ மாருதி என்று அழைக்கப்படும் நம்முடைய ஷீரடி சாய்பாபா. குருன்றவர் யார் தெரியுமாங்க, ஒரு குரு என்பவர், நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்த யாராக வேணா இருக்கலாம், அவரை தேர்ந்தெடுத்து கொண்டீர்களானால் உங்களது வாழ்க்கை
சீரான பாதையில் செல்லும். அதாவது உங்களுக்கு அன்னெசரி டீவியேஷன்ஸ் வராது. இப்படி போட்டால் அப்படி போட்டால் உங்கள் மைண்டு வேவரிங்க, நான் இந்த பக்கம் போட்டுமா அந்த பக்கம் முதலில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து சுய ஒழுக்கத்தை கற்பித்து வாழ்க்கையை நேராக கொண்டு செல்லும் ஒரு மனோதைரியத்தையும் ஆன்ம பலத்தையும் தேக பலத்தையும் கொடுக்கும் இந்த குரு வழிபாடு. அதுவும் தத்தாத்திரேயர்கிட்ட என்ன பெரிய அம்சம்னா மனோபலம். விஷ்ணுவோட அம்சன்றதுனால அந்த மனோபலமும் ஈஸ்வரன் அம்சமாக இருக்கிறதுனால தேக பலம். ஏன் தேக பலத்துக்கு ஈஸ்வரனை வேண்டும் தெரியுமா? அவர் தவ நிஷ்டையில் இருந்து 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 தேகமெல்லாம் புனிதமாகி அந்த தவக்கோள் நிஷ்டையோடு நமக்கு காட்சி தரார். அதனால தான் சிவனை வேண்டுறதுக்கு தேகபலமும், எம்பெருமான் நாராயணனை வேண்டுவதற்கு மனோபலமும், பிரம்மனின் படைப்பு அந்த சிந்தனை நல்ல சீரான முறையில் சிந்தை தெளிவித்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மாணிக்கவாசகர் குரு பாடியது. அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த குருவை தத்தாத்திரேயரை வழிபடும்போது உங்களுக்கு அந்த மனம் ஒருமுகப்படுத்தி அந்த மனத்தை அழகாக தூய்மையாக்கி நல்ல தெளிவு சிந்தனை மேலே மேலே இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஓகே இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பல வழிகளை பல உபாயங்களை சொல்லும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த தத்தாத்திரேயர் வழிபாடு. ஆகவே வியாழக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் ஒவ்வொரு குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த குரு தான் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. அவர் உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்ப்பார். அதுதாங்க வாழ்க்கையில் முக்கியம். இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், லைஃப்பில் நமக்கு எவ்வளோ டைவர்ஷன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம மீறி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல பேர் நான் இவனோட ஸ்டூடெண்ட், என் லைஃப் இப்படி தான் இருக்கும். நம்மளோட அப்துல் கலாம் இதை விட ஒரு உதாரண புருஷர். இந்த அவதார புருஷர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு தான் இவர்களை வழிகாட்டியது. இன்றைக்கி இன்ஸ்பிரேஷன் பெரிய பெரிய ஜாம்பவான்களை சொல்கிறோம். அவங்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து வழிகாட்டிவார். இன்றைக்கும் சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார், ஐயோ என்னுடைய கோச் இல்லைனா நான் எதுவுமே இல்லைங்க அப்படின்றார். ஸோ ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க செல்ஃப் டாட்டுங்க, அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களை மோல்டு பண்ணுறது யார்? உங்களை பட்டை தீட்டுறது யார்? குரு. அதனால்தான் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள். மற்றொரு விஷயம், இந்த குரு பார்க்க கோடி நன்மை, இந்த குரு கடாட்சம் கோடி புண்ணியம், இந்த குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வேணும்னு மேலே மேலே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுடைய குரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை மியூசிக் டீச்சராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாங்க. அவர்களுக்கு ஆணாக இருந்தால் ஒரு வஸ்திரதானம், பெண்ணாக இருந்தால் ஒரு ரவிக்க துணி இல்லை ஒரு புடவை, ஆணாக இருந்தால் ஒரு வஸ்திரம், அங்கவஸ்திரம், வேஷ்டி. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் தானம் பண்ணுங்கள். குருவின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிட்டும். அதுதான் இந்த குருவின் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானத்தை கொடுக்கறது அவர் தான். நல்ல வாக்குவன்மை எல்லாம் புதன் கொடுத்துருவான். ஜம்முன்னு சூரியனும் ஒரு பெரிய பெரிய இடத்துல போய் நம்மளை உட்கார வச்சுருவான். ஆனால் அந்த பெரிய இடத்தில் உட்காரும் பொழுது அந்த வாக்கும்போது உங்களுக்கு அந்த கல்வியினுடைய முக்கியம், அந்த ஞானத்தின் அதிபதி குருவால் தான் நீங்கள் அதில் சஸ்டெயின் ஆக முடியும். நல்ல பெரிய பேர் விட்டு பெப்ப அப்படின்னா என்ன பண்ணுவான், இறக்கி விட்ருவான் அவங்கள. அப்போ குருவின் தேடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், 18 சித்தர்கள் இருக்காங்க. குருவுக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோங்க. சித்தர்கள் வழிபாட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், திருமூலர் பற்றிலாம் சொல்லும்போது உங்களுக்கு சப்த நாடி அடங்கிடும். அப்படியே பேர்பட்ட குருங்க அவரெல்லாம். 18 சித்தர்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கொண்டு போவார்கள் தெரியுமா? குருவாக எடுத்துக்க. குருவின் வழிபாடுதலும் குருவின் வழிகாட்டுதலும் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மைல்கல். ஏன் தெரியுமா? த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப். 5 வயசு வரைக்கும் ஓடி போயிடும், வீட்லேயே ஓடி பிடிச்சி விளையாடுவோம், அம்மா அப்பா கூட இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூலில் விடும்போது தான் த மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் வித் யுவர் டீச்சர். உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டம் அந்த 6லேருந்து அந்த 20 வரைக்கும் 14 வருஷம். எப்படி ராமாயணம் காட்டுக்கு போனால் 14 வருஷம், அந்த மாதிரி வனவாசம் நமக்கு ஸ்கூலும் காலேஜும்.
அங்கே நீங்கள் ஷேப் ஆகிறது தாங்க உங்களுக்கு லைஃப்பை செட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க் அது. ஆகவே நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு அங்கே ஆராதிங்க. நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளினுக்கு ஒரு குரு வச்சுக்கோங்க. ஆதிசங்கராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், குருநானக்காக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அருட்பிரகாச வள்ளலாராக இருக்கட்டும், 18 சித்தரில் ஒருத்தராகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஆராதியுங்கள். அந்த வியாழக்கிழமை அவருக்கு உண்டான பிரார்த்தனையும் அவருக்கு உண்டான மரியாதையும் செலுத்துங்கள். ஒன்றும் இல்லைங்க, ரோட்டில் உங்கள் டீச்சர் போகிறார், சார் நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெஸ்ஸிங் எடுத்துங்க. என்ன நினைப்பார் தெரியுமா அவரு? பா நம்மக்கிட்ட படித்த பையன் பாடுறா, என்ன இன்னும் மரியாதை இருக்கா, நல்லா இருக்கணும்டா, நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. அதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உலகத்துலேயே எதுவும் கிடையாது. ஆகவே வியாழக்கிழமை தோறும் நீங்கள் அந்த குரு வழிபாட்டினை அழகாக செய்து, ஒவ்வொரு வியாழக்கிழமைங்க நான் சொல்கிறது என்ன தெரியுமா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டைம் எடுத்து பக்கத்தில் சாய்பாபா கோயில், ஆதிசங்கரர் கோயிலோ இல்லை ராமானுஜரோ யாரையா ஒருத்தர் கூட நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் வாங்க. ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, எனக்கு தெரியும் ஆஃபீஸில் வேலை இருக்கும், டயர்டாக இருக்கும், குளிச்சுட்டு இது ஒரு வேலையாக பண்ணுங்கள். 24 மணி நேரம் கொடுத்த கடவுள் நமக்கு இது ஒரு 5 நிமிஷம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆலயத்தில் போய்ட்டு ஒரு குருவை நமஸ்காரம் பண்ணுறதை நம்ம என்னங்க குறைஞ்சி போயிட போகிறோம்? அதை விட என்னங்க எனர்ஜி லாஸ் ஆக போகுது. ஆகவே பக்தர்களே, இந்த பக்தி நேரத்திலே ஆன்மீக தகவல் உங்களுக்கு நான் கொடுக்கறது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டின் சிறப்புகள். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ணி மேன்மேலும் நம்ம நல்ல இடத்துக்கு போகணும். அதுதான் லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓ வீரமணி கண்ணனா பா, குரு பக்தியில் அவர் அடிச்சிக்கவே முடியாதுப்பா, அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு துரோகி என்ற பெயர் மட்டும் எடுக்கவே கூடாது. ஆகவே இந்த நல்ல நாளிலே வியாழக்கிழமையிலே பகவான் தத்தாத்திரேயர், குரு தத்தாத்திரேயரை வணங்கி நாம் எல்லாம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி, நாளை பக்தி நேரத்திலே மற்றொரு சுவையான ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.